அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் விதியை மாற்றக்கூடிய ஆலயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த விதியை மாற்றக்கூடிய நம்ம விதியை எழுதுறவர் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். தலையெழுத்த பிரம்மன் தாங்க எழுதுறாரு அப்படின்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த பிரம்மா தான் நம்மளுடைய விதியை மாற்றக்கூடிய வலிமையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நம்புகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மன் ஆலயம் நாகப்பட்டினம் பக்கத்தில் மேலவாஞ்சூர் அப்படிங்கிற இடத்துல நடுவில் தெப்பக்குளத்திற்கு நடுவில் பிரம்ம தீர்த்த குளத்திற்கு நடுவில் தனியாக பிரம்மா இருக்காரு. சரஸ்வதி தேவியோடு இருக்காரு. இது ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழிபாடு அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இந்த மோட்ச தீபம் யாருக்கெல்லாம் அந்த பித்ருக்கள் முதல்ல நம்ம கஷ்டங்களுக்கு காரணம் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இருந்தாலே நம்மளுடைய அந்த தலையெழுத்தை அவங்க போய் பிரம்மா கிட்ட வேண்டுவாங்க. என்னுடைய வம்சாவளிகள் சந்ததிகள் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஆலயம் தான் இது. இந்த பிரம்மாவை நீங்கள் போய் வணங்குங்கள். அங்கே கலைமகளான சரஸ்வதி தேவியும் இருக்காங்க. அதனால் கூடுதலாக உங்களுடைய வம்சங்களுக்கு கல்வி செல்வம், பொருள் செல்வம் எல்லாமே நிறைவாக கிடைக்கும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.